Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் இன்னொரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம் தான் நான் போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு நியூ மாடலில் ஒரு பூஜை கூட நம்ம போட போகிறோம். நம்மளுக்கு இது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த கூட போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பீட்ஸ் கோக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்கிற டைமில் பீட்ஸ்லாம் கோத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ் போட்டு ஹைட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த கூடையை ஃபினிஷ் பண்ண முடியும். நம்ம எப்பயுமே ஒரே மாடல் போடாமல் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த க்ரீன் கலரில் ஒரே ஒரு பண்டல் தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் பீட்ஸ் எடுத்திருக்கோம். மற்றபடி இந்த கூடைக்கு வேறு கலர்ஸ் தேவையில்லை. நான் 5 லைன் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஒரு லைன் போடுறதுக்கு 20 பீட்ஸ் தேவை. அப்போது 5 லைன் போடுறதுக்கு நம்மளுக்கு டோட்டலாக 100 பீட்ஸ் தேவை. நம்மளுக்கு ஒரு பேக்கெட் மட்டும் இதுக்கு போதுமானது. வாங்க இந்த கூடை எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பீட்ஸ் வச்சு ஒரு அழகான பூஜை கூட போட போகிறேன். அதுக்கு இந்த க்ரீன் ஒயர் எடுத்திருக்கேன். இது நான் ஏற்கனவே கூட போட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒயரில் தான் நான் இப்போ போட போகிறேன். இதுக்கு ஒயர் எப்படி கட் பண்ணுறேன்னு பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே கட்டி வச்ச ஒயரை பிரிச்சுட்டு இங்கே உள்ளே இருக்கிற ஒயர் தான் நம்ம எப்பயுமே எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எப்பயுமே சிக்காகாது. இப்படி எடுத்து நான் இப்போது 5 அடியில் 10 ஒயர் கட் பண்ண போகிறேன். இது ஒரு அடி ஸ்கேல் எடுத்திருக்கேன். நான் இங்கே மேலேருந்து மெஷர் பண்ணுறேன். இந்த 12 வரைக்கும் வந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு அடி. இப்போ நான் அப்படியே ரோல் பண்ணுறேன். 2 3 4 5 அடியில் நம்ம 10 ஒயர் கட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே ஸ்கேல் வச்சு கட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த ஒயர் வச்சே மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ண ஒயர் வச்சு நம்ம கரெக்டாக லூஸாக அளக்காமல் கரெக்டாக அளந்து கட் பண்ணிக்கலாம். இதே அளவில் 10 ஒயர் எடுக்க போகிறேன். இப்போது 10 ஒயரையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயரில் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு 10 லைன் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் ஒயர் நம்ம எடுத்து விட்டுட்டு இது ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிடலாம். நான் இப்போ கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். நம்ம சரி பாதியாக மடிச்சுக்கலாம். இப்படி மடித்து இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர். பேஸ் பார்த்தீங்கன்னா நான் 10 லைன் போட போகிறேன். அதனால் ஒரு 5 இன்ச்சஸ் கம்மியாக எடுக்கிறேன். நான் கம்மியாக மெஷர் பண்ணி
இதுதான் ரன்னிங் ஒயர். நான் மெஷர் பண்ண பகுதியை இப்படி கீழே வச்சுருக்கேன். இது வந்து ரோலோடு இருக்கிற பகுதி. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம 5 அடியில் கட் பண்ண ஒயர். நான் இந்த ஒயர் மேலே ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஒயரில் கீழே இருக்கிற பகுதியை அப்படி மேல் பக்கமாக அப்படி வைக்கணும். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை இப்படி லூப்பில் கொடுத்து நம்ம நார்மலாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம 10 லைன் பேஸ் போட போகிறதுல மேலே இருக்கிற ஒயர் வந்து 1 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நான். வரிசையாக 10 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். இதில் 10 ஒயரையும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரை நம்ம ஏற்கனவே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் மேலே வந்து 1 இன்ச் அதிகமாக விட்டுருக்கேன் இல்லையா, அதில் வந்து இன்னும் ஒரு லைன் போட போகிறேன். இந்த சைடில் விட்டுருக்க ஒயர் அளவு மெஷர் பண்ணிவிட்டு வரிசையாக நாட் போட்டுக்கிட்டே வரலாம். நான் இப்போது செகண்ட் லைன் போட்டுட்டேன். இந்த அளவு மெஷர் பண்ணி இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம்.
நம்ம 10, 12 அந்த மாதிரி பேஸ் போடும்போது நம்மளுக்கு 2 லைன் தான் சென்டர் லைன் தான் நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். நான் இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். நம்ம இதில் லெஃப்டில் 5 லைன், ரைட்டில் 5 லைன், மேல் பகுதியில் 5 லைன் போட போகிறோம். அப்படியே இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இங்கே கீழ்ப்பகுதியில் 5 லைன் போட போகிறோம். பேஸ் வந்து டோட்டலாக 10 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூஜை கூடைக்கு நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நான் இங்கே 2 லைனுக்கு சென்டர் நாட்டுக்கு முடிச்சு போட்டிருந்தேன் இல்லையா, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 2 லைன். நம்ம 10, 12 அப்படி போடும்போது கண்டிப்பாக 2 நாட்டையும் வந்து சென்டர் நாட்டாக வச்சு தான் மேலே நம்ம போடணும். இந்த சென்டர் நாட்டுக்கு மேலே 4 லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 4 லைன், டோட்டலாக 10 லைன் பேஸ் போட்டிருக்கேன். இந்த பூஜா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சீக்கிரமாகவும் போட்டுடலாம். நம்மளுக்கு ஒரே ஒரு டாஸ்க் என்னென்னா மணி கோக்கிறது தான். அந்த பீட்ஸ் ஃபுல்லாக வந்து ஒயரில் கோக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் ரெஸ்ட் கிடைக்கும் போது நார்மல் ஒயரில் வந்து நீங்கள் கோத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த கூடை வந்து ஃபுல்லாக கோத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கூடை வந்து ஒரே நாளில் போட்டு முடிச்சிடலாம். நான் இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் போட போகிறேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கிறேன். சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கலாம். இப்போ சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு நான் எல்லா கூட போடும்போதும் நார்மல் நாட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது எப்படி மூளை திருப்புறது, கார்னர் டர்னிங் சொல்லியிருக்கேன். நான் இதுலேயும் ஒரு தடவை சொல்லி கொடுக்குறேன். நம்ம இந்த நீளத்தில் இருக்கிற ஒயரை அப்படியே போட்டுக்கிட்டே வந்து அகலத்தில் என்ன ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கோ அதுலேயும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடும்போது தன்னால் கார்னர் திரும்பிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு முக்கோணம் ஷேப் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரேன். இங்கே 10 நாட்டையும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த அகலத்தில் இருக்கிற 10 நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு நாட்டை எடுத்து ஒயர் நாட் போடும்போது நம்மளுக்கு கார்னர் டர்ன் ஆகிடும். இப்போ இங்கே போட்டாச்சு. இது அகலம். அகலத்தில் இருக்கிற முதல் ஒயர் எடுத்து நாட் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் கார்னர் திரும்பிடுச்சு. இங்கே ஒரு முக்கோணம் ஷேப் வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி வரிசையாக இந்த ஒயரில் நாட் போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் சென்டர் நாட்காக முடிச்சு போட்டேன் இல்லையா, அதை வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இங்கே வரிசையாக 10 லைனில் போட்டுட்டேன். இப்போது இந்த பக்கம் இருக்கிற 10 லைனில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நம்ம போடும்போது நம்மளுக்கு 2வது கார்னர் திரும்பிடும்.
இது சின்ன கூடைன்றதால நான் உங்களுக்கு இந்த 10 நாட்டில் போடுறது மட்டும் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு மூளை திருப்புறது 4 மூளையும் எப்படி திருப்புறது நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம நார்மல் ஒயர் கூட போடுற எல்லா கூடைக்குமே இதே மெத்தடில் தான் நம்ம கார்னர் திருப்பணும். இந்த லைனில் 10 ஒயரையும் நாட் போட்டுட்டேன். இப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நாட் போடும்போது நமக்கு 3வது கார்னர் திரும்பிடும். நான் மறுபடியும் இங்கே இருக்கிற 10 லைன் போட்டுட்டேன். இப்போது நம்ம போட போகிறது 4வது கார்னர். இந்த 10 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் இதில் நாட் போடுறேன். நம்ம 4 கார்னர் திருப்பிட்டோம். 1 2 3 4. இந்த கூடை ஹைட்டு கரெக்டாக ஒரே அளவு வரணுன்றதுக்காக நான் லேடர் நாட் போட போகிறேன். நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த ஒயருக்கு சொருகிறதுக்காக கொஞ்சமாக விட்டேன் இல்லையா, அதை உள் பக்கமாக இப்படி சொருகி விட்டுடலாம். இது ரன்னிங் ஒயரை இந்த பக்கம் பின் பக்கமாக இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இது அப்படி இப்படி திருப்பிக்கிறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஒயர் இருக்குது, ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு. இதை என்ன பண்ணுறோம், இந்த ஒயரில் இருக்கிற பகுதியை இப்படி பின் பக்கமாக இப்படி பண்ணோம்னா ஒரு சின்ன வளையம் வரும். அதை அப்படியே மேல் பக்கமாக விட்டுக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயர் நாட் போடுற அளவுக்கு லூப் கிடைக்கும். இப்படி மேல் பக்கமாக இழுத்து விடும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு வளையம் வரும். அந்த வளையத்தில் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கொடுக்குறோம். இப்படி கொடுத்துட்டு இப்போது இந்த மேல் பக்கமாக இந்த ஒயர் போகுது இல்லையா, அதை வந்து இந்த ரன்னிங் ஒயரில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற ஒயரை இப்படி இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் உள் பக்கமாக இருக்கும், அந்த உள் பக்கமாக இருக்கிற ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட் ஏணிப்படி முடிச்சு. இது ரொம்ப ஈஸி தான். சில பேர் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பமாக வராங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். இப்போ இதே மெத்தடில் நான் இன்னும் 3 லைன் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் கோக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ஏற்கனவே
இப்போது இந்த ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக எடுத்து நம்ம நாட் போட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரன்னிங் ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கிட்டே வந்தோம்னா 2வது லைன் கம்ப்ளீட் ஆகும். இதே மாதிரி நான் 3 லைன் போட போகிறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீட்ஸ் கோக்க போகிறோம். 3 லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ போட்ட மாதிரியே இதுக்கு மேலே கார்னர் நம்ம திருப்பணும்னு அவசியம் இல்லை. நம்ம வரிசையாக ரன்னிங் ஒயர் வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். நம்மளுக்கு ஒயர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே சுற்றி போட்டு வந்து இங்கே ஏணிப்படி போட்டு முடிச்சுட்டு 3வது லைன் இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் பீட்ஸ் எப்படி கோக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் இந்த மினி பீட்ஸ் கூடைக்கு 3 லைன் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பீட்ஸ் கோத்து போட போகிறோம். நான் வந்து பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒயரில் கோத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 2 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் கோக்க போகிறோம். நான் இந்த லாஸ்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டுடலாம். விட்டுட்டு நான் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடுறேன். ஒரு நாட் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட் போடுறேன். இப்போது நம்ம 2 நாட் போட்டுட்டோம். ஒரு பீட்ஸை வந்து நம்ம இந்த சைடு தள்ளி விட்டுக்கலாம். ஒரு பீட்ஸ் தள்ளிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து 2 நாட் போடுறேன். இப்போ நான் 2 நாட் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பீட்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு மறுபடியும் 2 நாட் போடணும். நம்ம இங்கே 10 நாட் போட்டிருக்கோம் இல்லையா? 3, 6, 9, 10. இந்த 10 நாட்க்கு 2 நாட்கு இடையிலையும் ஒரு பீட்ஸ் கோக்குறோம். நான் இப்போ 3வது பீட்ஸ் கோக்குறேன். இப்போ இங்கே நடுவில் பீட்ஸ் போக்குறதால ஃபஸ்ட் லைன் மட்டும் அன்இவனாக வரும். நம்ம டோட்டலாக 8 லைன்ஸ் போட போகிறோம். நம்ம லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு பூசணிக்காய் கூட மாதிரி வந்து இந்த இடம்லாம் வந்து நான் இப்படியே போட்டே வந்துட்டேன். இப்போது இந்த லைனில் வந்து
நான் 5வது பீட்ஸ் கோக்குறேன். இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வந்துடலாம். நான் போட்டுகிட்டே வந்துட்டு இங்கே வந்து இந்த லைன் முடிக்கும் போது லேடர் நாட் போட்டு எப்படி நெக்ஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் 2 நாட் போட்டுட்டு ஒரு பீட்ஸு, 2 நாட் ஒரு பீட்ஸ் அப்படி கோத்துட்டு வந்துடுறேன். ஒரு வரிசை ஃபுல்லாக நம்ம இதே மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு பக்கம் போட்டு காமிச்சேன் இல்லையா, நான் 2 நாட் போட்டுட்டு ஒரு பீட்ஸ் கோத்துருக்கேன். அதே மாதிரி சுற்றி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைஞ்சா மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து லைனில் ஒரு 6 வரிசை போட போகிறோம். நம்ம 6 வரிசை போட்டதுக்கப்புறம் இது கரெக்டாக வந்துடும். நான் சொருகிறதுக்காக கொஞ்சமாக ஒயர் விட்டேன் இல்லையா, அதை முதல்ல சொருகி விட்டுடலாம். நான் இதில் பீட்ஸ் கோத்து தான் நிறுத்திருக்கேன். இப்போ நம்ம லேடர் நாட் போட போகிறோம். இதுக்கு ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி மடிச்சுக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு. அதில் இந்த ஒயர் போகுது இல்லையா, பின் பக்கமாக இப்படி லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வளையத்தை வந்து மேல் பக்கமாக இப்படி பண்ணோன்னா இங்கே ஒரு வளைய மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதில் நம்ம இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த நாட்டில் இருக்கு இல்லையா, மேலே போகுது இல்லையா, அந்த ஒயரை ரன்னிங் ஒயரில் இப்படி கொடுத்து இங்கே மெதுவாக இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு ரன்னிங் ஒயரை இப்படி உள் பக்கமாக இழுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே லேடர் நாட் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 நாட் இருக்கு இல்லையா, இது பக்கத்து நாட்டில் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போடுற வரிசை பார்த்தீங்கன்னா இந்த 2 வரிசை நேராக தான் வரும். அதனால் நம்ம இப்போ இங்கே 2 நாட்டில் ஒரு நாட் போட்டிருக்கோம். அடுத்தது பீட்ஸ் இருக்குது, அதை கோக்கணும். பீட்ஸ் இங்கே தள்ளிட்டு இந்த நாட் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 2 நாட் போடணும். போட்டுட்டு மறுபடியும் பீட்ஸ் கோக்கணும். இதே மாதிரி நான் இன்னும் 6 லைன் வந்து சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஒரு வரிசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடும் 5 பீட்ஸ் கோக்குறோம். அப்போ டோட்டலாக 20 பீட்ஸ் வரும். ஒரு வரிசையில் வந்து நம்மளுக்கு 20 பீட்ஸ் வரும். நான் வந்து கோத்துருக்கிறது வந்து 6 வரிசைக்கு கோத்துருக்கேன். நான் ஃபுல்லாக கோத்து இது மாதிரி நாட் போட்டுட்டு ஹைட் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 நாட் போடுறோம், ஒரு பீட்ஸ் கோக்குறோம். இதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்துருங்க. நம்ம 2 நாட்ஸ் போட்டு ஒரு பீட்ஸ் கோத்துட்டு ஹைட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இந்த மினி கூடையை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உள்ளே வந்து ஒரு நாட் போகிற மாதிரி சொருகி இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு இந்த கூடை ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.